Hello friends, I welcome you all to our channel Adapt for 7 Tamil. இன்னைக்கு என்ன வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா SSCGL 2020 இந்த எக்ஸாம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்டடி பிளான் என்ன, இதை தான் வந்து இந்த செஷனில் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த செஷன் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து வித்தின் 2 மந்தில் உங்களால் இந்த CGL 2020 Tier 1 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். கிளியரா? அதுக்கான பிளான் தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போகலாம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த SSCGL 2020க்கான கம்ப்ளீட் லைவ் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கான கிளாஸஸ் வந்து May 12லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்சில் இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ நீங்கள் அத்தனை பேரும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு 50% நியர்லி 50% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணதுக்கு எந்த இடத்துல போய்ட்டு விசிட் பண்ணோம் அப்படின்னா adda247.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த பேக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். கிளியர்? முக்கியமாக வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புள் நீங்களும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். எந்த வகையில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி நடக்கக்கூடிய அந்த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி கூட நீங்கள் எல்லா டாபிக்ஸும் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கான வேலிடிட்டி வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 months வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே வந்து 4 hours வந்து கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக 70 days ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு வந்து 4 hours அப்படின்ட்டு ஓவராலாக 280 hours வந்து கிளாஸஸ் இருக்கும். கிளியர்? ஸோ அடிஷ்னலாக வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் வீக்கு, மேக்ஸ் மட்டும் நான் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸுக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் வந்து டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அரவிந்த் சார் தான் வந்து டீச் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா June 3லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிளியரா? ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் எந்த இடத்துல போய்ட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்னா adda247.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். இந்த பேட்ச் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம். அப்படி பை பண்ணும்போது Y207 அப்படிங்கிற கூப்பன் கோடு என்ட்ரு பண்ணுறது மூலமாக 999 அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபீஸ் ஆனது ஜஸ்ட் 479க்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். கிளியரா? ஸோ 479 rupees வந்து பே பண்ணி இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் வித் 1 year வேலிடிட்டி. கிளியர்? ஸோ டெய்லி 2 hours வந்து கிளாஸ் இருக்கும், 10 AM-லேருந்து 12 PM வரைக்கும். கிளியர்? ஸோ இதுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் சிலபஸ், அதாவது பேங்கிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், SSCக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் வந்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. டோட்டலாக 65+ hours. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியர்? ஸோ ஆல்ரெடி மேக்ஸில் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஈஸி லெவல்லேருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் சார் வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸுக்குமான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து சார் கொடுப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது, ஒரு கொஷினை வந்து 30 seconds எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தாண்டி அப்ளிகேஷன் சம்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து சார் வந்து கவர் பண்ணி கொடுப்பாரு. ஓகே ஓகே இப்போ டாபிக்குள்ளே போகலாம். Tier 1 எக்ஸாம், அதாவது SSCGL அப்படிங்கிறது இந்தியாவுடைய மினி IAS எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மினி IAS எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கான அதாவது எத்தனை டயர் இருக்குது, எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 4 rounds இருக்குது. அந்த 4 roundsல மொதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா Tier 1 எக்ஸாம் ஃபஸ்ட் ரவுண்டு. கிளியரா? ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் தான். டோட்டலாக இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. இந்த CGL எக்ஸாமுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நோ இன்டர்வியூ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ ரிட்டன் எக்ஸாம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து Tier 1ல் 4 சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரீசனிங்கு, அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், தேர்ட் வந்து ஆப்டிடியூட், ஃபோர்த் வந்து இங்கிலீஷ். கிளியரா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா 25 questions. ஸோ ஓவராலாக எவ்வளோ மார்க் அப்படின்னா 50 marks. 25 questionக்கு 50 marks. அப்போ ஒரு கொஷனுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 2 marks. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி 100 question இருக்கும் 4 சப்ஜெக்ட்டுக்கு. அந்த 100 questionக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 200 marks. கிளியரா? இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட். இதுக்கான டைமிங் எவ்வளோ நேரம் அப்படின்னா 1 hour தான் கொடுப்பாங்க. இந்த 1 hourல நீங்கள் 100 question வந்து அட்டென்ட் பண்ணோம், 200 marks. கிளியர்? இதில் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ். ஒரு கொஷின் தப்பு பண்ணால் 0.25
0.25 கிடையாது, 0.5 போயிடும். ஏன் அப்படின்னா 2 மார்க்ஸ். 0.5 வந்து நெகட்டிவ் மார்க். கிளியராக ஒரு கொஷின் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா 0.5 வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் எந்த கொஷின் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியுமோ அதை மட்டும் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. கிளியர்? ஸோ இப்போ டயர் 2 பார்க்கலாம். டயர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தா மேக்ஸ். குவான்டிடேட்டிவ் எபிலிட்டிங்கிறது என்னென்னா மேக்ஸ் பேப்பர். 100 கொஷின் கொடுப்பாங்க, 200 மார்க்ஸ். கிளியர்? ஸோ அப்போ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 2 மார்க்ஸ். அடுத்தது பேப்பர் 2 அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது வந்து 200 கொஷின் கொடுத்து 200 மார்க் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 1 மார்க் தான். கிளியர்? தேர்ட் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்ஸ். ஸ்டாட்ஸில் வந்து 100 கொஷின் கொடுப்பாங்க, எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தா 200 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்ஸ். ஃபோர்த்து பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். இந்த ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் 100 கொஷின் கொடுப்பாங்க, 200 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 2 மார்க்ஸ். ஸோ இப்போது இது வந்து ஜென்ரல் போஸ்ட்டுக்கு. இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறது கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட், கம்பல்சரி. பேப்பர் 3 வந்து யார் வந்து ஜேஎஸ்ஓக்கு எலிஜிபிளோ, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ, இதில் ஜேஎஸ்ஓவும் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அதாவது ஆஃபீஸர் கிரேட் 2வும் இருக்குது. சரியா? கிரேட் 2 போஸ்ட்டும் இருக்குது ஸ்டாட்ஸில். இந்த 2 போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அடிஷ்னலாக இந்த தேர்ட் பேப்பரையும் எழுதணும், பேப்பர் 3 ஸ்டாட்ஸும் எழுதணும். ஒருவேளை நீங்கள் வந்து அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த பேப்பருக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தால் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ஓட சேர்த்து இந்த பேப்பர் 4ஐயும் சேர்த்து எழுதணும். கிளியரா? ஏஏஓக்கு என்னென்ன பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரு, செகண்ட் பேப்பரு, ஃபோர்த்து பேப்பர். இந்த ஜேஎஸ்ஓக்கு என்னென்ன பேப்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பேப்பர். மற்ற ஜென்ரல் போஸ்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேப்பர், செகண்ட் பேப்பர், இவ்வளோ தான். கிளியரா? எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன பேப்பர் எழுதணும் அப்படின்ட்டு. அடுத்தது டயர் 3 அப்படின்னு பார்த்தா இது வந்து டயர் 1 டயர் 2 இது ரெண்டும் வந்து ஆன்லைன் எக்ஸாம். டயர் 1ம் ஆன்லைன் எக்ஸாம் தான், டயர் 2வும் ஆன்லைன் எக்ஸாம் தான். கிளியர்? பட் டயர் 3 அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோட். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன எழுதுற மாதிரி இருக்குன்னா எஸ்ஏ ரைட்டிங் இருக்கும், ப்ரெசஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 100 மார்க்ஸ் இருக்கும், 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. கிளியர்? ஸோ இதுதான் எக்ஸாமுடைய பேட்டர்ன். எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது. டயர் 4 அப்படிங்கிறது எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது, ஒரு சில அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும் தான். என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட். அடுத்தது வேறு என்ன அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட். ஸோ டைப்பிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது சிஸ்டம் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. கிளியரா? ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓவராலாக 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 ரவுண்ட்ஸில் 3 ரவுண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக எல்லாத்துக்கும் இருக்கும். 4th ரவுண்ட் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தான், எல்லா போஸ்ட்டுக்கும் அப்படின்னு கிடையாது. ஓகே? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து இப்போது என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்தோம். எக்ஸாம்ஸில் என்னென்ன ரவுண்ட் இருக்குது, எத்தனை ரவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் என்னென்ன பேப்பரெல்லாம் கேட்குறாங்க, என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 hours டார்கெட், ஒரு நாளைக்கு 10 hours. ஸோ இந்த 10 hours நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா 2 + 2 + 2 + 2 + 2. ஸோ இந்த 2 hours எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இந்த 2 hours எதுக்கு அப்படின்னா மார்க் டெஸ்ட்டு எடுத்துக்கிறதுக்கு. ஸோ செகண்டாக வரக்கூடிய அந்த 2 hours எதுக்கு அப்படின்னா மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து டெய்லி ஒரு டாபிக் அப்படிங்கிற வகையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது ரீசனிங் அண்ட் தென் இங்கிலீஷ். ஓவராலாக ஒரு நாளைக்கு 10 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இப்படி ஒரு நாளைக்கு 10 hours அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக தொடர்ந்து நீங்கள் 2 to 3 months வந்து பிளான் பண்ணிக்கலாம். 2 to 3 months படித்தாலே போதும், 100% சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ இந்த ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்சிஆர்டி மெட்டீரியல் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். என்சிஆர்டி மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அப்படின்னா எல்லாமே பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே கவர் ஆகிடும். கிளியர்? ஸோ இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக், அண்ட் தென்
கரண்ட் அஃபேர்ஸ், இந்த எல்லா பேப்பருமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ டோட்டலாக ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய 8 பேப்பர்ஸுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்சிஆர்டி 6th to 10th வரைக்கும் படித்தா போதுமானது. என்சிஆர்டி சிலபஸு 6thலேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதுமானது. இந்த ஜிஎஸ்சில் வரக்கூடிய 25 கொஷின்ஸ் 25 out of 25 உங்களால் கவர் பண்ண முடியும். கிளியரா? இது வந்து ஜென்ரல் ஸ்டடி சம்மந்தப்பட்டது. கிளியர்? ஸோ அடுத்தது மேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா டோட்டலாக எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டாபிக்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே முதல்ல நான் சொல்லிடுறேன். எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, trigonometry, algebra, mensuration, time and work, time and distance, height and distance வந்து trigonometry பேஸ் பண்ணி வரும். கிளியரா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே கிளியர். இதை தாண்டி மிக்சர் அலிகேஷன் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். மிக்சர் அலிகேஷன்லேருந்தும் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த எஸ்எஸ்சிக்கு வந்து நீங்கள் என்னென்ன டாபிக் வந்து படிக்க தேவையில்ல அப்படின்னா, ஒன்று பெர்முடேஷன் காம்பினேஷன் நீங்கள் படிக்க தேவையில்ல. பெர்முடேஷன் காம்பினேஷன் இந்த டாபிக் கிடையாது. அடுத்தது ப்ராபபிலிட்டி, இதுவும் நீங்கள் படிக்க வேண்டாம். இதில் இன்னொரு டாபிக் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, டிஐ. இதில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, 4 to 5 கொஷின்ஸ் இருக்கும். கிளியர்? ஸோ இந்த டாபிக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டயர் 1 பொறுத்த வரைக்கும். டிஐ டயர் 1 டயர் 2 ரெண்டுத்தை பொறுத்த வரைக்கும். டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன், மிக்சர் அலிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஜியோமெட்ரி, trigonometry, algebra, mensuration, time and work, time and distance, height and distance. இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். 60% ஆஃப் மார்க்ஸ் இதிலேருந்தே வந்துடும். 60% ஆஃப் மார்க் டோட்டலாக 60% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதிலேருந்தே கேட்டுருவாங்க. ரிமைனிங் 40% ஆஃப் கொஷின் வந்து என்னென்ன டாபிக்லேருந்து வரும் அப்படின்னா பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிள் இன்வெர்ஸ் காம்பவுண்ட் டெஸ்ட், ஏஜஸ், ஸோ அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ். ரிமைனிங் என்னென்ன டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு, பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து ரிமைனிங் 40% ஆஃப் கொஷின்ஸ் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். கிளியர்? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற வகையில் ஒரு நாளைக்கு 2 hours வந்து நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். கிளியர்? ஸோ அடுத்தது ரீசனிங் அப்படின்னு பார்த்தா இதுவும் டெய்லி 2 hours வந்து நீங்கள் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து ஈக்குவலாக தான் 2 hours அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம டைம் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 hours அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேப்பர் வந்து டெஸ்ட் எழுதிக்கணும். கிளியரா? ஸோ அந்த மாதிரி டெய்லி வந்து 2 hours அந்த டெஸ்ட்டுக்கு வந்து 2 hours வந்து அலோகேட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. நீங்கள் டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கல அப்படின்னா உங்களோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. கிளியரா? ஸோ இப்போ ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, ஆட் ஒன் அவுட், number, missing number in the figure, அடுத்தது number series, mathematical operation, operations, நெக்ஸ்ட் வந்து நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பலில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒன்று வந்து மிரர் இமேஜ், வாட்டர், பேப்பர் கட்டிங் அண்ட் ஃபோல்டிங். அடுத்தது வந்து எம்பெடட் ஃபிகர், அதாவது ஹிடன் ஃபிகர்னு சொல்லுவோம். எம்பெடட் ஃபிகர் இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அடுத்தது ஃபைண்டிங் நெக்ஸ்ட் ஃபிகர் இதெல்லாம் நான் வெர்பல் ரீசனிங்கில் கவர் ஆகும். கிளியர்? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதில் வந்து 3 கொஷின்ஸ் கேட்பாங்க வழக்கமாக. இதில் ஒரு 3 கொஷின்ஸ் வரும், இதில் ஒரு 3 கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து 2 கொஷின்ஸ் இருக்கும், இதில் வந்து 3 கொஷின்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் 2 கொஷின்ஸ் இருக்கும். இது ஓவராலாக 4 to 5 கொஷின்ஸ் இருக்கும். இதிலே பாருங்கள் எத்தனை கொஷின் கவர் ஆகிடுச்சுன்னு. 7,
10 15 17 கொஷின்ஸ் கவர் ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் 25ல் 17 கொஷின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்தே கேட்டாங்க. ரிமைனிங் கொஷின்ஸ் தான் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா கிளாக் கேலண்டர் அண்ட் தென் ஏஜஸ் வந்து ரீசனிங்லேருந்து ஒரு கொஷின் வரும். வேறு என்ன டாபிக் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா டைசன் கியூப் அண்ட் எக்ஸெட்ரா ரிமைனிங் டாபிக்ஸ். கிளியர்? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். கிளியர்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னா 2017லேருந்து எடுத்துக்கோங்க. 2017, 2018, 2019 எஸ்பெஷலாக இந்த 2 இயர்ஸ் வந்து டிசிஎஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? டிசிஎஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய பேட்டர்ன் வந்து கொஞ்சோண்டு மாறி இருக்கும். சரியா? பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப அவசியம். எந்தெந்த பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிபிஓ, இந்த 3 வருஷத்தில் நடந்த சிபிஓ பேப்பர், சிஜிஎல் பேப்பர், சிஹெச்எஸ்எல் பேப்பர், இது போதும். இந்த 3 பேப்பர் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஈஸியாக சிஜிஎல் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற பேட்டர்னும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்காரணத்தை கொண்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணாமல் எக்ஸாம் போயிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ இந்த 3 இயர்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள், அது போதுமானது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதை தாண்டி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு புக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக் வந்து பை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய புக்ஸ் ஏதாவது ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல புக் வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தா ரீசனிங்க்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கோங்க, மேக்ஸு, இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ், இது எல்லாத்துக்குமே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கவர் ஆகிற மாதிரி 100% வந்து கவர் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள், அது போதுமானது. கிளியரா? ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்சியில் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸுடைய கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். 100% வந்து எல்லா கான்செப்ட்டும் கற்றுக்க முடியும் அதுக்குள்ளேயே. கிளியரா? ஸோ கான்செப்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ், ரீசனிங் அப்படின்னு பார்க்கும்போது கான்செப்டை ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப அவசியம். டெய்லி ஒரு டாபிக் உடைய கான்செப்ட் வந்து 100% தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எனி யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒய்டி சேனல் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஒவ்வொரு டாப்பிக்கான கான்செப்ட் வந்து டீப்பாக லேர்ன் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். கான்செப்டை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். கிளியரா? ஸோ கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு டாப்பிக்கில் எத்தனை மாடலை வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். சரியா? நீங்கள் வந்து ஒரு 10 டைப்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு டைப் ஏதாவது ஒரு மாடலேருந்து புதுசாக ஏதாவது ஒரு மாடலேருந்து கொஷின் கேட்டுடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் தடுமாற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். ஸோ அதனால் கான்செப்ட் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கான்செப்ட் வைஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா கொஷின் எப்படி கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம். கிளியரா? கான்செப்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஒவ்வொரு சாப்டருக்கும் கொஷின் வந்து எப்படி கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கிளியரா? அதனால் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். கிளியரா? மேக்ஸ் அண்ட் ரீசனிங். அடுத்தது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ்க்கு 2 hours தான். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து தரவாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க டோட்டலாக. அடுத்தது டென்சஸ் இது 2 வந்து ரொம்ப அவசியம். இதை தாண்டி இங்கிலீஷில் வேறு என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நரேஷன், அதாவது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லுவோம் இல்லையா, நரேஷன். அடுத்தது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டாபிக் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு, இந்த டாப்பிக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாம் வழக்கமாக கேட்குறது எல்லா எக்ஸாம்லேயும். அண்டு பில்லர்ஸ், இதை தாண்டி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்பாங்க. பிரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற வகையில் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எரர் ஸ்பாட்டிங்கும் கேட்குறாங்க, எரர் ஸ்பாட் அவுட் பண்ணுறதும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேப்பரை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது போதும். கிளியர்?
வேறு என்ன இருக்குது? ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்ட்டு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து என்சிஆர்டி புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அது போதுமானது. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் தெரியணும், ப்ரீவியஸ் இயர் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஒரு புக் வேணுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். புக் ஏதாவது பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஹார்ட் காப்பி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டைமில் வந்து ஒரு புக் வந்து பை பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் என்சிஆர்டி கிளியர். அடிஷ்னலாக ப்ரீவியஸ் இயர் பேப்பருக்கான ஒரு புக்கு. இந்த 2 புக்கு மட்டும் இருந்தால் போதும். என்சிஆர்டி புக்ஸு 6th to 10th ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. இந்த 2 புக்கு இருந்தால் போதும் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து 2 hours அப்படின்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த ஷெடியூலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு 3 months வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். எல்லா டாப்பிக்கையும் உங்களால் 100% வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். கிளியராக எல்லா டாப்பிக்கும் 100% கற்றுக்கிட்டு, அதே மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். டாபிக் மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா அப்படின்னு பார்த்தா டாபிக் கற்றுக்கிறது மட்டும் போதுமானதாக இருக்காது. டெய்லி டெஸ்ட் எழுதுறது எதுக்கு அப்படின்னா உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கொஷின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் பொதுவாக. பட் ஸ்பீடு இல்லை அப்படின்னா உங்களால் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களோட செலெக்ஷனுக்கு வந்து அதுவே வந்து ஒரு முட்டுக்கட்டையாக வந்து அமையறதுக்கு வந்து காரணமாக ஆகிடும். கிளியராக. ஸோ அதனால் ஸ்பீட் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், கட்டாயம் வந்து நீங்கள் ஸ்பீட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. மார்க் டெஸ்ட் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப அவசியம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வந்து ஈக்குவலாக கொடுங்க, டைம் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஷெட்யூல் வந்து என்னவோ அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.